அனைவருக்கும் வணக்கம். ஆங்கில புத்தாண்டு நட்சத்திர பலன்கள். ஆங்கில புத்தாண்டு என்பது 4 பிரம்மாண்ட கிரகங்களின் அமைப்பு நகர்வுகளை கொண்டு கணிக்கக்கூடிய அனைவருக்குமான பொது பலன்களாகும். 4 பிரம்மாண்ட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அடிப்படையில் அமைந்திருக்கிறார்கள், அதன் பிரகாரம் இந்த வருடம் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நிகழும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் விஷாகம் நட்சத்திரம், துலாம் ராசி ஆகும். விஷாகம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி குரு பகவான் ஆகும். துலாம் ராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவான் ஆகும். துலாம் ராசி விஷாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பிரம்மாண்ட கிரகமான ராகு பகவான் உங்களது 6ஆம் இடத்திற்குள் இந்த வருடம் முழுவதும் மறைந்து விபரீத ராஜயோக அமைப்பில் பலமாக இருப்பதும், உங்களது ஜென்மத்தில் இருந்த கேது பகவான் படாத துன்பங்களையும் தொந்தரவுகளையும் கடுமையான மன இறுக்கங்களையும் எதிலும் ஒரு போராட்டமும் வெறுப்பும் தேவையற்ற உடல் உபாதைகளையும் குடும்பம் ரீதியாக ஓயாத சண்டை சச்சரவு பிரிவினை இன்னும் கடுமையான தொந்தரவுகளை தந்து கொண்டிருந்த கேது பகவானும் முற்றாக உங்களது ஜென்மத்தை விட்டு விலகி உங்களது 12ஆம் இடத்திற்குள் அடுத்த ஒரு வருடம் முழுவதுமே சஞ்சாரம் செய்யப்போவதும் மிகவும் உன்னதமான விஷயமாகும். அதே போல அர்த்தாஷ்டம சனியினுடைய கடுமையான போராட்டத்தில் சிக்கி அதிகப்படியான வறுமைகளையும் எண்ணிலடங்கா கடன் சார்ந்த நெருக்கடிகளையும் பொருளாதார ரீதியாக பெரும் பின்னடைவுகளையும் யாரெல்லாம் உங்களை முக்கியஸ்தர் என்று சொன்னார்களோ அவர்கள் வாயாலேயே உங்களை அவமானப்படுத்தி இருக்க வேண்டிய கசப்பான சம்பவங்கள் என்று கடந்த 2 வருடங்களாக எதிலும் போராட்டங்களும் வெறுப்பும் வேதனைகளையுமே அதிகமாக சந்தித்த உங்களுக்கு இந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியிலிருந்து முழுமையாக விலகி அடுத்த ஒரு வருடம் முழுவதுமே உங்களது 5ஆம் இடத்திற்குள் மிகவும் அற்புதமாக செயலாற்றப் போவது இன்னும் ஒரு அற்புதமான விஷயமாகும். அதே போல கொடுப்பனை கிரகமும் மிகவும் உயர்ந்த கிரகமும் என்று வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்களது 7ஆம் இடத்திற்குள் இந்த வருடம் சஞ்சாரம் செய்வது இன்னும் உன்னதமான விஷயமாகும். குரு பார்க்கின் கோடி குற்றம் நிவர்த்தி என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட குரு பகவான் உங்களது ஜென்மத்தை பார்ப்பதினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பின்னடைவுகள், மனசோர்வுகள், எதன் மேலும் இருந்த தெளிவற்ற சிந்தனைகள், போராட்டங்கள் குறையும். உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கையும் உற்சாகங்களும் அதிகரிக்கும். இதுவரை இருந்து வந்த இருட்டான பகுதிகள் நீங்கி இனி வெளிச்சத்தை நோக்கி முன்னேறக்கூடிய ஸ்திரத்தன்மையும் உயர்வுகளும் உங்களுக்கு உருவாகும். நல்ல அனுகூலங்களையும் நல்ல நம்பிக்கைகளையும் நல்ல ஆளுமையுடன் செயலாற்றக்கூடிய சிறந்த உயர்வுகளும் உங்களுக்கு உருவாகும். மனதில் இருந்து வந்த இருட்டுகள் அகன்று வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல சூழல்களும் சிறப்பானதொரு நல்ல முன்னேற்றங்களும் உங்களுக்கு உருவாகும். கல்வி கற்கக்கூடிய விஷாக நட்சத்திரக்கார மாணவ மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக இருந்த மந்தப்போக்குகள் குறையும். கல்வியில் ஆர்வமும் உற்சாகங்களும் அதிகரிக்கும். இதுவரை இருந்து வந்த சில குடைச்சல்களும் தேவையற்ற நபர்களால் உண்டான சில பிரச்சனைகளும் உங்களுக்கு முற்றாக விலகி கல்வியில் நல்ல ஆளுமையுடன் செயலாற்றக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குறிப்பாக 10வது 12வது தேர்வுகளை மார்ச் மாதத்தில் எழுதக்கூடிய விஷாக நட்சத்திரக்காரர்கள் நல்ல மதிப்பெண் விகிதங்களும் தேர்ச்சி விகிதங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் விரும்பிய கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். விஷாக நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை மனதில் இருந்த வெறுமைகளும் கவலைகளும் உங்களை பெருமளவில் பாதித்திருக்கலாம். குறிப்பாக மனநோயாளியாக கூட உங்களை ஆக்கியிருக்கலாம். தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகளும் தூக்கத்தில் ஏதாவது ஒரு பல்வேறான சிந்தனைகளால் அதிகப்படியான மன உளைச்சல்களும் குடும்பத்தில் ஓயாத கடன் சார்ந்த நெருக்கடிகளும் கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகளும் பிரிவினைகளும் என்று போராட்டங்களில் இருந்த உங்களுக்கு அந்த போராட்டத்திலிருந்து விடுபடக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் குடும்பத்தில் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அதிகப்படியான முயற்சிகளுக்கு நிறைவான நன்மைகளும் உயர்வுகளும் உருவாகும். புதிய வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய சிறப்பான சூழல்களும் உயர்வுகளும் உருவாகும். உங்கள் குடும்பத்தில் உங்களை அனைவரும் மதிக்கக்கூடிய சூழல்களும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு அவர்கள் கட்டுப்படக்கூடிய நல்ல சூழல்களும் உருவாகும். தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு மேம்படக்கூடிய வாய்ப்புகளும் தொழில் புரியக்கூடிய பெண்களுக்கு தொழிலில் நல்ல ஆளுமையுடன் செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும் சுயமாக தொழில் செய்ய வேண்டும் என்ற சிந்தனையும் அது சார்ந்த முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அனுகூலமான சூழல்களும் உங்களுக்கு உருவாகும் என்று குறிப்பிடலாம். இதுவரை திருமணமாகாத விஷாக நட்சத்திரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்களது களத்திரஸ்தானத்தில் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்வது உன்னதமான விஷயமாகும். அதனால் இதுவரை திருமணத்திற்கு ஏதாவது ஒரு விஷயங்களால் தடை ஏற்பட்டு கொண்டே இருந்த விஷாக நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடத்தில் மிக மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். குழந்தை பேர் இல்லாத விஷாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை குழந்தைக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களது 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதும்
உங்களது பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானாதிபதியான சனி பகவான் புத்திரஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று வலிமையாக இருப்பதும், மருத்துவத்தில் சிறந்த கிரகமான கேது பகவான் உங்களது 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதும் இன்னும் ஒரு உன்னதமான விஷயமாகும். அதனால் இதுவரை கிரக பலன்களால் குழந்தை பிறப்புக்கு தடையாக இருந்த சில உபாதைகள் உங்களுக்கு நீங்கும். மிக விரைவில் குழந்தை செல்வம் உங்களுக்கு கிட்டும் என்று குறிப்பிடலாம். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடத்தில் முழு ஆளுமையுடன் முழு உத்வேகத்துடன் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய ஏற்ற காலமாக இருக்கும். எண்ணிய காரியங்களை விரைந்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் அரவணைப்பும் இனி பக்கபலமாக இருக்கும். கடந்த காலங்களில் உங்கள் தொழிலுக்கு பெரும் இடைஞ்சல்களை கொடுத்து கொண்டிருந்த நபர்கள் ஒரு சில காரணங்களால் உங்களை விட்டு விலகக்கூடிய சூழல்களால் உங்களுடைய ஆற்றல்கள் மேலோங்கும். இதனால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு சார்ந்த பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலமான வாய்ப்புகளும், தொழில் நிமித்தமாக வாங்கிய பல்வேறான கடன்களை அடைக்கக்கூடிய நல்ல சூழல்களும் உங்களுக்கு உருவாகும் என்று குறிப்பிடலாம். சுயமாக தொழில் செய்யக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சுயதொழில் ரீதியாக இருந்த சில வெறுமைகளும் தொந்தரவுகளும் இனி முழுமையாக விலகும். சுயதொழிலில் நல்ல ஆளுமையுடன் செயலாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் புதிய நம்பிக்கைகளும் உங்களுக்கு உருவாகும். புதிய ஆர்டர்களுக்காக நீங்கள் இனி தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்கள் முயற்சிக்கேற்ற உயர்வுகளும் மதிப்புகளும் அந்தஸ்துகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடன் பணிபுரியக்கூடிய நபருடைய முழுமையான ஒத்துழைப்பும், உங்கள் ஆர்டர் சார்ந்தவற்றில் நல்ல முன்னேற்றங்களும், கம்பெனிகளை விஸ்தரிக்கக்கூடிய நல்ல சூழல்களும் உங்களுக்கு மேம்படும் என்று குறிப்பிடலாம். அரசுத்துறை வேலைக்காக முயற்சி எடுக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் ஜனவரி மாதத்திலிருந்தே அரசு துறை ரீதியாக எந்த தேர்வுகள் வந்தாலும் அவை சிறிய தேர்வுகளாக இருந்தாலும் பெரிய தேர்வுகளாக இருந்தாலும் துணிந்து தைரியமாக எழுதுங்கள். 4 பிரம்மாண்ட கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் நகர்வதினால் அரசு துறையில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற கனவும் எண்ணமும் உங்களுக்கு கிட்டும் என்று குறிப்பிடலாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் நல்ல ஆளுமையுடன் செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும், உங்கள் கடின உழைப்பிற்கு உங்கள் நிறுவனங்களில் மதிப்பும் உயர்வுகளும் அதிகரிக்கும். வீண் குழப்பங்களும் சஞ்சலங்களும் மறையும். தேவையற்ற பண நெருக்கடிகள் குறையும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்களும் அது சார்ந்த சம்பள உயர்வுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் என்று குறிப்பிடலாம். விசாக நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை அர்த்தாஷ்டம சனியினாலும் ஜென்ம கேதுவினாலும் ஏகப்பட்ட உடல் உபாதைகளை சந்தித்திருப்பீர்கள். சிறு வயது முதல் பெரிய வயது வரை உள்ள விசாக நட்சத்திரக்காரர்கள் எண்ணிலடங்காத உடல் சார்ந்த உபாதைகளால் தேவையற்ற மருந்து மாத்திரைகளும், சில தேவையற்ற நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், எலும்புகளில் சதா ஏதாவது ஒருவித பிரச்சனைகளும் வலிகளும் என்று அதிகப்படியான தொந்தரவுகளை தந்து கொண்டிருந்த கிரகபலன்கள் முற்றாக விலகி இருப்பது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை இனி வலிமையடைய செய்யும். அதனால் நீண்டகாலமாக இருந்த உடல் பாதிப்புகள் நீங்கி உடல்நிலையில் நல்ல மேன்மைகள் உருவாகும். பொதுவாக விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை 4 வலிமையான கிரகங்களும் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக நகர்வதினால் எந்த சூழ்நிலைகளையும் மிக சிறப்பாக எதிர்கொண்டு சாதிக்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் மேம்படும். தேவையற்ற குழப்பங்கள், எதிர்மறையான சிந்தனைகள் நீங்கி நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் நிச்சயம் அடையலாம். இதுவரை இருந்து வந்த கடன் நெருக்கடிகள், குடும்பம் ரீதியாக இருந்த பிரச்சனைகள், குடும்பச் சூழல்கள், திருப்தியற்ற தன்மைகள் யாவும் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உயர்வுகளும் அதிகரிக்கும். வீண் விரயங்கள் கட்டுக்குள் வரும். சேமிப்புகள் அதிகரிக்கும். இது போன்ற பல நல்ல முன்னேற்றங்களும் நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சிகளுக்கும் பெரிய லாபங்கள் அடையக்கூடிய சிறப்பானதொரு நல்ல வாய்ப்புகளும் வழிகளும் உங்களுக்கு உருவாகும். இந்த வருடத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு விசாக நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகிலுள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய உங்களது ஜென்ம நட்சத்திரமான விசாகம் நட்சத்திர நாளில் அவசியம் முருகன் கோயிலுக்கு சென்று அங்கே முருகனை மனமுருகி வேண்டி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர முருகப்பெருமானுடைய அருளால் நல்ல வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் நீங்கள் இன்னும் சிறப்பாக பெறலாம் என்று குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.